பயங்கரமா இருக்கு நிஜமா சொல்லி ஆகணும். ஒருத்தர் நல்லா நினைச்சிருந்தா பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் லைக் 5 நிமிஷம் ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட அவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். டைரக்டர் வந்து செதுக்கிட்டாரு, இளன் ப்ரோ வந்து செதுக்கிட்டாருன்னு சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நேச்சுரலா இருந்துச்சு. லைக் வந்து இங்க நடிக்கிறாரு நமக்கு தெரியாம அந்த இடத்துல ஒரு பையனுக்கு இப்படி ஆயிருந்தா எப்படி பண்ணிருக்கோம், அவ்வளோ நல்லா ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்டிங்கிறது ரியாக்ட் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா பேஷன் முக்கியம் தான். பட் என்னதான் உங்களை தடுத்தாலும் கண்டிப்பா தடுக்கும், இவ்வளோ ப்ராப்ளம் வரும். அதையும் தாண்டி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் லவ் இருந்தா யாராலையும் இல்லை எல்லாராலையும் ஜெயிக்க முடியுங்கிறதா சொல்ல வராங்க. ட்ரீட் நிஜமா ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் உள்ள இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு யுவன் ஃபேன்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் ட்ரீட் நான் இப்போ சொல்லிக்கிறேன். அவர் வாய்ஸ்ல பல புது சாங் இருந்தாலுமே அவரோட ஒரு விண்டேஜ் சாங் வந்து ஒன்று சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் சொல்றேன், பேரண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். அவனும் பெருசா இல்லை, ஏன்னா இந்த மாதிரி படங்கள் குறைய சொல்லிட்டேன், இந்த மாதிரி படங்கள் வருது நின்றும். ஸோ அதனால குறைகள்லாம் ஒன்றும் பெருசா கண்ணில் படலை. நல்லா இருந்துச்சு படம். இல்லை ப்ரோ, ஒரு ஸ்டார்ன்னும் போது ஒரு சினிமா ஆள் தான். ஒரு சினிமா வந்து ஒரு பேஷனாக நடிச்சிட்டு இருக்க ஆள். அது என்ன கிளைமேக்ஸ் என்ன விஷயம் பேசுகிறாருன்றது தான். நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. யுவன் தான் இன்னைக்கு இந்த படத்தில் யுவன் தான் ஹீரோ. அவர் தான் பிஜிஎம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் பிஜிஎம் வேறு லெவலு. கதை நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினி 2 ஹீரோயின், இதில் 2 பேருமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாரையும் சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு. சூப்பரான மூவி, நல்ல மூவி. ஆமாம், ஒரு படத்தில் அது பார்க்குறவங்களுக்கு இதாக இருக்கும். நல்ல மூவி தான். எல்லா சீக்கிரம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எமோஷன்லையும் சரி, அந்த லவ் சென்டிமெண்ட்லையும் சரி, ஒரு பிரேக்கப் ஆகும், எல்லா சீக்வன்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பர் ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம். வேற லெவல்ண்ணா படம். வேற லெவல்ண்ணா, வேற மாதிரிண்ணா. லைஃப்ண்ணா, ரியல் லைஃப் நாவல் தானா. சினிமாவில் இருக்கிற எங்களை மாதிரி பசங்களுக்கு தெரியும்ண்ணா அந்த படம் எப்படின்னு. இல்லை ரியல் லைஃப்பில் இருக்கவங்கள கனெக்ட் ஆகும், அவ்வளோதான். சிம்பிள்ண்ணா. சினிமான்னு போகிற அதையும் இருக்கட்டும் ஒரு சைடு, அதையும் தேடு. வாய்ப்பு கிடைக்குன்னா உனக்கு கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் உனக்கு தெரிஞ்ச வேலையை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுமா அதே மாதிரி வாய்ப்பு தேடுன்றதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. வேறு லெவலுங்க. ஐயோ கடைசி வரைக்கும் எழுந்துக்கலாம். தலைவன் என்னையும் கெத்து தான். ஆனால் மோட்டிவேஷன் தாண்டி ரியாலிட்டினா சினிமா. இப்போது எவ்வளோ பேர் சினிமா தான்ட்டு வேறு வேலைக்கும் போகாமல் கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. ஸோ நம்மளை பார்த்துக்கணும்ல. சினிமா ஓகே, ஜெயிக்கணும் லைஃப்பில், அது ஒரு ஃபேஷன் தான். கஷ்டமோ நஷ்டமோ ஏற்றுக்கணும், அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும். ஒரு சைட் சம்பாதிக்கிறது ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்கணும், அவ்வளோதான். பார்க்கலாண்ணா, கண்டிப்பாக கனெக்ட் ஆகணும். இந்த மாதிரி பசங்களுக்கு பார்க்கறதா கனெக்ட் ஆகணும் கண்டிப்பாக. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கிளாமர் இல்லை, எதுவும் இல்லை, சூப்பராக இருக்குது. மாறன் நடிச்சிருக்காரு, லொலுசபா மாறன். அவர் காமெடியாக தான் பார்த்துருப்போம். நல்ல குணச்சித்திர கேரக்டர் பக்காவாக நடிச்சிருக்கிறார் அண்ணன்.